அந்தியூர் அருகே விவசாய நிலங்களை நிபந்தனை பட்டாவாக மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் குடும்பத்தினருடன் 10 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. இந்நிலையில் ஈசப்பாறை, சென்னம்பட்டி, பாப்பாத்தி, காட்டுப்புதூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1600 விவசாய நில பட்டாக்களை நிபந்தனை பட்டாவாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளனர். மேலும் சில நிலங்களை 0 மதிப்பாக மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக விவசாய கடன் பெற முடியவில்லை, பாகப்பிரிவினை செய்ய முடியவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு கண்டிஷன் பட்டா கொடுத்துருந்ததுங்க. பட்டா உங்களுக்கு தான் இடம்னு சொல்லி எல்லாம் இது பண்ணியிருந்தது. நாங்களும் அதை வச்சு பயிர்க்கடன்லேருந்து இதிலிருந்து எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் எங்களால் முடியலன்னு சொல்லி வித்தரலாம். வித்து போட்டு எதோ இருக்கிற கடன் காட்சியை வாங்கி இதை பண்ணி எல்லாம் சலிச்சு போனோம். வித்து போட்டு வெளியே போயிடலாம்னு நினச்சா இப்போ விற்க முடியாதுங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செல்ல தயாரான போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சார் ஆட்சியர் திரு சிவானந்தம், எம்எல்ஏ திரு ஏஜி வெங்கடாச்சலம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் சமாதானத்தை ஏற்காத விவசாயிகள் இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் பிரதிநிதிகளை அலைபேசியில் தொடர்பு கொண்ட வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி பிரச்சினைக்கு தீர்வு காண மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்ற விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை இன்று சந்திக்கவிருப்பதாக கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.